Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. Hallelujah. நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர், கிருபை நிறைந்தவர். வசனத்தை வாசித்து யோசித்து நிதானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது என் வாழ்க்கையில் எவ்வளவு தூரத்துக்கு உண்மையாக இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். You have to examine ourselves. How was the word of God is real in my life? ஓகே, இன்றைக்கு நம்ம ரெவலேஷன் சாப்டர் 2 verse 17 பெரிய வசனம். அதனால் அந்த பிஏ மட்டும் பார்ப்போமே, சரிங்களா? ரெவலேஷன் 2:17 the second part, 2:17 ரெண்டாவது பகுதி வசனம். And I will give him a white stone, and on the stone a new name written, which no one knows except him to receive it. அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனை அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் எழுது. புதிய நாமத்தை கொடுப்பார். அந்த முன்பகுதி என்ன வசனம் பார்ப்போங்களா? அந்த 17 17 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சபைக்கு சொல்லும் போதும் காதுள்ளவன், உணர்வு இருக்கணும். ஐயா, உனக்கு காது இருந்தால் உனக்கு உணர்வு இருக்கணும். உணவு இருந்தால் உன் வாழ்க்கையில மனம் திரும்புதல் இருக்கணும். காதிருந்தும் கேட்காமல் உணவு இருந்தும் உணராமல் வாழ்வதை விட அது என்ன வாழ்க்கை? யோசிச்சு பாருங்க. அதான் ஆவியானவர் காது உள்ளவன் கேட்க கடவான். நீ உணர வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், எனக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று அது அடிக்கடி சொல்லி நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து, ஹல்லேலூயா, அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாதமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. கர்த்தர் உன்னை அழைப்பாரானால், தெரிந்தெடுத்துக் கொள்வாரானால், நீ ஆண்டவருக்கு மகிமையான வாழ்க்கை வாழ்வாயானால், அருமையானவர்களே, உன் நாமத்தை அவர் நிச்சயமாக எழுதுவார். உன் பெயரை எழுதுவார். அந்த பரிசுத்த மன்னாவிலே ஐக்கியப்பட, அவரோடு இணைந்து ஐக்கியப்பட்டு வாழ அவர் அழைப்பார். அவர் தெரிந்து கொள்வார். அருமையானவர்களே, உங்கள் பெயர் எழுதப்பட்டு இருக்கும். புதிய நாமத்தை கொடுப்பார். என்ன நாமங்க? அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நீ வாழ்ந்த மனிதன், பாவத்திலே சுழண்டு வாழ்ந்த மனிதன், அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட மனிதன் ஒரு புதிய நாமத்தை கொடுப்பாரா? யாருக்கு தெரியாதா? ஏன்? அது உன்னுடைய ரட்சிப்பின் அனுபவம். நீ எப்படி இந்த உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழுகிறாய் என்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில், நியாய தீர்ப்பின் காலத்தில் எப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பாங்கன்னு சொல்ல வருகிறார் பாருங்க. அப்போ நீ உன்னை ஆராய்ந்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது ஆண்டவர் சொல்றார், நீ மனம் திரும்பி வரும்பொழுது நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன், ஒரு புதிய நாமத்தை கொடுப்பேன், உன் பெயரை நான் எழுதுவேன், என்னுடைய மன்னாவிலே நீ கலந்து கொள்ளுவாய், பங்கெடுப்பாய். ஹல்லேலூயா. என்ன ஒரு பாக்கியம்! அருமையான சகோதரனே, சகோதரியே, அந்த பாக்கியத்திலே நீங்களும் நாளும் பங்கெடுக்க கர்த்தர் உதவி செய்வார். ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. வசனம் கிரியை செய்யும். வாழ்க்கை நாட்கள் கடந்து போகிறது. ஆகவே ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தும்படியான காரியங்கள் என் வாழ்க்கையில வர வேண்டும் என்று ஒப்பு கொடுங்க. கர்த்தர் போதுமானவராக இருப்பார். இன்றைக்கும் ஒரு அற்புதம் செய்வார். யோசிச்சு பாருங்க, உங்கள் பெயர் வெள்ளை கல்லிலே எழுதப்பட்டதாக, ஜீவ புஸ்தகத்திலே உங்கள் பெயர் எழுதப்பட்டதாக இருக்கிறதா, அல்லது உங்கள் பெயர் கிறுக்கி போடப்படுகிறதா? You have to examine yourself, dear brother and sister. கர்த்தர் நம்மை மனம் திரும்பி அவருடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு அழைக்கிறார். ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஐயா, நீரே ஒரு விசை எங்களுக்கு இரக்கம் காட்டி நாங்கள் இந்த நாட்களிலே உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்யுங்க. இந்த உலகத்தை பார்க்காதபடி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, கட்டுப்பட, அவைகளை உணர்ந்து புரிந்து அறிந்து வாழத்தக்கதாக உதவி செய்யுங்க. Help us to understand, Lord. Give us a feeling that you are real, and help us to repent and see you, Lord, and strengthen us, Lord. இந்த கடைசி காலத்திலே நாங்கள் உமக்கு சாட்சியாக, உமக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க.
இன்றைக்கும் அற்புதம் உன் நாமத்தில் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். Dear brother and sister, சகோதரனே சகோதரியே, உன் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதா? Take care and God bless.